இப்ப நம்ம கையில இருக்கிற பேப்பரையும் பார்த்துட்டா லேக்கா கையில இருக்கிற பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிரும். தமன்னா, நாம தான் ரொம்ப ஈகரா இருக்கோம்னா அங்க பாரு, கிழவியும் தர்ஷினியும் முடிவை தெரிஞ்சுக்க ஆளா பறக்குறாங்க. ஷூ, அமைதியா இருங்க. அவங்க ஏற்கனவே 8 பேப்பரை பார்த்து முடிச்சிட்டாங்க. கையில இருக்கிற பேப்பர்ல என்ன வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இச்சாதாரி கையில இருக்கிற பேப்பர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்ப நீங்க அமைதியா பாருங்க. இல்ல ராணி, என்னால லேக்கா கையில இருக்க பேப்பர்ல என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணவே முடியல. நான் சொன்னா நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் சொல்றேன். சரி சரி விடு, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ எதுவும் சொல்லாத. என்னாச்சு ராணி? ஒன்னும் இல்லையா, நீ போய் படு. ஏன் பேச்ச மாத்துறா? ஏய், மீனை பார்த்து போய் படுன்னு சொல்ற? எனக்கு இந்த மீனோட அசைவுகளை பத்திலாம் தெரியும். தண்ணியும் கலரை மாத்தி காமிக்கலையே. யோ, ஒன்னும் இல்லன்னு சொல்றல, பேசாம போய் படியா. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கடவுளே, இதுலயும் அழியாது இருந்தா வந்திருக்கணும். ஆமா, நானும் அதை தான் வேண்டிக்கிறேன். என் கையில இருக்கிற பேப்பர்லயும் அழியாதுன்னு தான் வரணும். சரி, பார்க்கலாம். என்ன என்ன சொன்னாலும் ஆர்வம் போகலல்ல? இல்ல, அது வந்து இந்தா, நீயே பாத்துக்கோ. இல்ல வேண்டாம். என்ன தமன்னா, பாத்துட்டீங்களா? இல்ல லேக்கா, உங்களை அந்த ராணியால ஒண்ணுமே பண்ண முடியாது. ராணி என்னோட எதிரியா இருந்தாலும் அவ வெரி ஸ்மார்ட். ரொம்பவே தைரியமானவ, நேர்மையானவ. நீ ஹால்ல வச்சு சொன்னியே, ஞாபகம் இருக்கா? நானா? ஆமா, ரகுவரன் கிட்ட. நானா? என்ன சொன்ன? தமன்னா என்ன சொன்னா? 2 பேரும் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன்ல, ராணி ஸ்மார்ட் தான், ஆனா என்னை விட ஸ்மார்ட் இல்ல. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எப்ப பார்த்தாலும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐயோ, இப்போ மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிடுச்சோ? தமன்னா, லேக்கா சொன்ன மாதிரி என்ன தமன்னா சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதான் சித்தப்பா, ஹால்ல வச்சு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் தெரியலையே தமன்னா. சரி, அதை விடு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நீயும் போய் தூங்கு. நாளைக்கு ஒரு பெரிய யுத்தம் நடக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. நாளைக்கு ஜெயிக்க போறது ராணியா இல்ல இச்சாதாரியான்னு தான் தெரியல. சித்தப்பா, இச்சாதாரியா இல்ல ராணியா, யாரு ஜெயிக்க போறாங்கன்னு ஒண்ணுமே புரியல சித்தப்பா. அதான் நாளைக்கு தெரிஞ்சிடும்ல. நாளைக்கு பாத்துக்கலாம், விடு. சித்தப்பா, நான் ஹால்ல வச்சு உங்ககிட்ட அப்படி என்னதான் சொன்னேன் தெரியலையே தமன்னா. என்ன தமன்னா, ஞாபகம் வந்துச்சா? ஐயோ, இந்த இச்சாதாரி இன்னும் போகலையா? ராணி மொக்க பண்ணிட்டா. ஆமா தமன்னா, நீ அதைத்தான் சொன்னியா? ஆனா ஏன் சொன்னன்னு தெரியலையே.
இங்க நாம பேசுற வார்த்தைகள் உருவாகுற இடத்துக்கு வொக்காபுலரி ஃபார்ம்னு சொல்லுவாங்க. யோசிக்கிற செகண்டுக்கு முன்னால வார்த்தை வரும், சில நேரம் யோசிக்காமலேயும் வரும். அதுக்கு பேரு கர்மா இல்ல விதின்னு சொல்லுவாங்க. அத வச்சு நாம மதியால ஜெயிக்கலாம்னு சொல்லுவாங்க. என்ன தமன்னா இது இப்படி குழப்புது? இல்ல சித்தப்பா, அது தெளிவாதான் இருக்க. சரி, நம்பூதிரி ஐயாக்கு போன் பண்ணி சொல்லிடலாம். மோலே, நான் அவட நவநாக பூஜைக்கு தான் புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன். ஆ, அவட எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்குல்ல? ஆமா சாமி, எல்லா ஏற்பாடும் இங்க நந்து இருக்குது. நீங்க வந்துட்டா பூஜை ஆரம்பிச்சிடலாம். சாமி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வரையூரானே? புரியுது மோலே, நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆகி தான் வர்றேன். சரிங்க சாமி. தம்பி, வழியில எதுக்காகவும் தேவையில்லாம வண்டி நிறுத்தாத. சரிங்க சாமி. சீக்கிரமா போ. தம்பி, என்னாச்சு? சாமி, பூனை குறுக்கால வந்துருச்சு. பூனை குறுக்கால போச்சா? நடக்கிறத பார்த்தா அபசகுணமா இருக்கே.